என் நண்பர் வந்து எனக்கு ஒரு கதை சொன்னார். தினமும் கோவிலில் ராமர் பற்றி கதை காலட்சேபம் நடந்துகிட்ருக்கு. அதை அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்த ஒரு நாய் தினமும் வந்து உட்காந்து கேட்கும். அதுக்கு ராமர் பற்றி ஒரு பக்தி ஏற்பட்டுருச்சு. ராமருடைய கோவிலுக்கு போகணும் விரதம் இருந்து அப்படின்னு நினச்சிட்டு அது விரதம் இருந்து கிளம்பிடுச்சு. ஒரு 4 வீடு தாண்டி போயிருக்கோம். அந்த வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போலுக்குது. ஏதோ மட்டன் சிக்கன் இதெல்லாம் வந்து சமைச்சு போட்டிருக்காங்க. அது எச்ச இலையில் கொண்டு வந்து அங்கே போடுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த நாய்க்கு இந்த பக்தின்றதை மறந்துட்டு, அடடா இவ்வளோ பெரிய சுவையான உணவெல்லாம் இருக்குது, இதை விட்டுட்டு இப்போ போகலாமா, இன்னொரு நாள் விரதம் இருந்து தான் போகலாமே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சி ஏச்சலிக்கு போய் உட்காந்துச்சான். இதை தான் அவர் நண்பர் சொன்னார். அதாவது இப்படித்தான் நம்ம பக்தர்கள் வந்து சில பேர் இப்படி தான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நாயின்னு சொல்லலை, மனம் ஒரு குரங்கு. அந்த அடிப்படையில் தான் இப்படி தான் நம்மெல்லாம் சில பேர் நாம் பக்தியோடு இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலை சந்தர்ப்பத்தையும் நம்ம மனசு குரங்காக இருக்கிறதுனால நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களையும் கடவுளையும் மறந்துட்டு எங்கேயோ போய் நிற்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.